திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு இந்த திருமறைக்கு திரும்புவோம் பேக் டு த பைபிள் 5ஆம் தொடரிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை நாம வழக்கமா படிக்காத இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது, அதில் இருக்கிற விஷயங்களை கேட்கும் பொழுது, அவைகள் நமக்குள்ளே இன்னும் இந்த வேதத்தை நன்றாக வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல், அந்த தூண்டுதல் வருது இல்லைங்களா? அந்த ஆவியின் அனலில் நீங்க தொடர்ந்து அப்படியே இருங்க, மற்றவர்களிடத்திலும் பேசுங்க, வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நாமளும் கூட வாசிக்கிறது நமக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். வேதத்தை வாசிப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினுடைய வழி. இதை நன்றாக புரிஞ்சுக்குங்க. இதுதான் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு சொல்ல வருகிற முக்கியமான ஒரு விஷயம். சரி, இந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த தீர்க்கதரிசி ஒரு பஞ்சத்தை பத்தி பேசுறார். அதாவது இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துல தேவனுடைய ஜனமானது அடிமைதனமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு இடத்துல இருக்க போறாங்க. அப்படி அவங்க அடிமைதனமாக ஒரு புறஜாதி தேசத்துல போயிட்ட பிறகு அவங்களுக்கு ஆசாரியனோ இந்த பிரமாணங்களை எடுத்து சொல்லுகிற ஒரு முறையோ அங்க இருக்க போறதே கிடையாது. அந்த வாய்ப்பு கிடையாது, அவங்களுக்கு கிடைக்க போறதில்லை. அதை இவர் என்னன்றாரு, உங்களுக்கு ஒரு பஞ்சம் வரப்போகிறது. தேவனுடைய வசனங்களை, ஆலோசனைகளை, போதனைகளை கேட்க முடியாத ஒரு பஞ்சம். ஒருவேளை சிலர் இன்றைக்கு இதையே கூட பேசலாம், சொல்லுவாங்க உலகத்தின் முடிவில் ஒரு பெரிய பஞ்சம் வரும், வசனத்தை யாராலையும் கேட்கவே முடியாத மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் அது எவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு உண்மை, அது எவ்வளவு தூரத்துக்கு அது பொருத்தமா இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு வேத புத்தகம் உலகத்தின் பல மொழிகளிலே அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது. ஏன் செல்போன்லயே இன்னைக்கு எல்லாருமே வேத புத்தகத்தை நிறைய பேர் இன்னைக்கு வச்சுக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க இல்லையா? இந்த இடத்துல இந்த வசனத்தினுடைய பஞ்சம் என்பது இன்னைக்கு நம்ம எப்படி யோசிக்கலாம்? நாமோ கையில வேத புத்தகம் இருந்தாலும் கூட சரியான சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறோம். இதுவே நம்ம காலத்துல நமக்குரிய ஒரு பஞ்சம் மாதிரி. ஏன்னா தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய நல்ல சத்தியத்தை, போதனையை கேட்க முடியாமல் அலைகழிக்கப்படுகிற ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்க முடியாம போயிட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஆகாரத்தை நான் சாப்பிட முடியாம போயிட்டேன், சாப்பாடே இல்லை அப்படின்னா அது ஒரு பஞ்சம் மாதிரி தானே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான சத்தியத்தை கேட்கும்படியாக நீங்கள் தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சத்தியத்துக்கு அதை கேட்கும்படியான ஒரு ஆவல் நமக்கு இருந்தாலே தேவன் அதை கேட்கும் உதவியை நமக்கு செய்வார். அதனால இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. அநேகர் கீழ்ப்படுகிறாங்க, அநேகர் கிறிஸ்துக்குள்ளே தங்களுடைய கீழ்ப்படிதலை ஞானஸ்தானத்தில் காண்பிக்கிறாங்க. இப்பொழுது அதிகமாக நடந்து வருகிறது. நிச்சயம் அது தேவனுக்கு மகிமையாகவே இருக்கும். உங்களையும் ஒப்புக் கொடுங்க. என்ன தடை, என்ன யோசனை, என்ன தயக்கம், தேவனுக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படியும்படி உங்களை உடனே ஒப்புக் கொடுங்கள். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளிலே நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உற்சாகமான இந்த புதிய நாள் காலையில நாம் கவனமாய் படித்து வருகிற திருமுறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள். அந்த வகையில் 43வது செய்தி இது. அதாவது ஆமோஸின் தீர்க்க தரிசன புத்தகத்தை நம்ம படிக்கிறோம். இந்த ஆமோஸ் என்ற வார்த்தைக்கு கேரியிங் பர்டன், பாரத்தை சுமக்கிறது என்று பொருள். இந்த ஆமோஸை கொண்டு அந்த காலத்து யூத மக்களுக்கு தேவன் அவசரமான ஒரு செய்தியை சொல்கிறார். அதாவது வெளியே எதையாவது காய போட்டிருந்தா, மழை வருகிற மாதிரி தெரிஞ்சா வீட்டில் இருக்கிறவங்க வேகமாய் வெளியே ஓடி அந்த பொருளையெல்லாம் உள்ளே கொண்டாந்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவசரம் இந்த ஆமோஸினுடைய புத்தகத்தில் தெரிகிறது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிச்சைக்கார நாடு. சாப்பாடாக சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்ருவோன்னு சொல்லி அதை அரைச்சி மாவாக்கி அதை ஒரு நூடுல் மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு இனம் சீன மக்கள். இன்றைக்கு சீனா மக்கள் தொகையில் அதிகமான ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. உலகத்திலே அதிகமான ஜனம் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் இன்றைக்கு சாப்பாடும் சகல நல்ல வசதிகளும்
அந்த நாட்டில் இருக்கு. அதாவது பொருளாதாரத்தில் இன்னைக்கு அமெரிக்காவே மிஞ்சி அடிக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ போய் நீங்கள் சீனாவில் தேவனுக்கு பயப்படுங்கள், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், நியாய தீர்ப்பு தொடங்க போகிறது என்று சொன்னால் யாராவது திரும்பி பார்ப்பாங்களா? பிரியமானவர்களே, அதே போலதான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் சொன்ன காலத்தில் யூத மக்கள் பொருளாதாரத்தில் தலை சிறந்த ஒரு வசதியை பெற்றிருந்தாங்க. அதாவது அவங்க வீட்டு சாப்பாடு, அவங்க உட்கார்கிற மேசை நாற்காலிகள், படுக்கிற கட்டில்கள், உடுக்கிற உடைகள், அவர்கள் அணிந்திருக்கிற நகைகள், அவர்களுடைய செல்வமான நிலங்கள், தோட்டங்கள், துறவுகள், எல்லா விஷயத்திலும் அவர்கள் தன்னிகரற்றவர்களாக, செல்வத்தில் சீமான்களாக இருந்த ஒரு காலத்தில் தேவனை அவர்கள் மறந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இந்த ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசியை அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி தேவன் தெரிந்து கொண்டு அனுப்பினார். இந்த புத்தகத்தில் 9 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 9 அதிகாரங்களில் பல ஆச்சரியமான தகவல்கள் இருக்கு. அதாவது 8 தேசங்களுக்கு தேவன் சீக்கிரத்தில் சொல்ல போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். அதாவது 8 ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதாவது தமஸ்கு, காசா, தீரு, யோதாம், அம்மோன், மோவாப், யூதா, இஸ்ரேல் ஆகிய இந்த 8 தேசங்களுக்கு உடனே வரப்போகிற நியாய தீர்ப்பு என்ன என்று இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். அடுத்ததாக அவர் தன்னுடைய செய்திகளை பிரசங்கம் போல, ஒரு சர்மன் போல 3 பிரசங்கமாக செய்கிறார். 3 sermons. மூன்றாவதாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் 5 தரிசனங்களாக அவர்களுக்கு காண்பிக்கிறார். 5 விஷன்ஸ். நான்காவதாக மனம் திரும்புகிற மக்களுக்கு 5 வாக்குறுதிகளை, 5 promises, இதை குறித்து பேசுகிறார். அதாவது 8 தேசங்களுக்கான உடனே வரப்போகிற தீங்கு நாட்கள், அதை 3 பிரசங்கமாகவும் 5 தரிசனங்களாகவும் 5 வாக்குத்தத்தங்களாகவும் பிரித்து பேசுகிறார். இந்த அளவில் இந்த புத்தகமானது 782 753 வரை காலத்தில் கிறிஸ்துக்கு முன்னே பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்களாகும். இப்பொழுது ஆமோஸ் 1 அதிகாரம் 1 வசனம். தெக்காவோ ஊர் மேய்ப்பொருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாக்களாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபியாமின் நாட்களிலும் பூமி எதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். அதாவது ஆமோஸ் இந்த செய்தியை அன்றைய இஸ்ரவேலர்களுக்காக குறிப்பாக பேசுகிறார். காரணம், யூதாவை விட்டு பிரிந்து போன இஸ்ரவேல், அந்த 10 கோத்திரங்கள், அவர்கள் வெளியே சென்று தேவனற்றவர்களாக வாழ்ந்து வெறும் செல்வத்தை மட்டும் நம்பி அதுவே அவர்களுடைய வாழ்க்கை என்ற நிலைமைக்கு அவர்கள் போய்விட்டார்கள். நம்ம ஊரில் பாடல்கள்லாம் இருக்கு, காசே தான் கடவுளடா. அப்போ கடவுள் தான் காசு என்ற அளவில் இன்றைக்கு மதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. அப்போ எப்பேற்பட்ட நல்ல குணமாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பே கிடையாது. பணம் தான் முக்கியம். நம்ம ஊரில் இன்னொரு ஏழ்மையான ஒரு பழமொழி, பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். ஆக இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில தான் இருந்த அந்த இஸ்ரவேலர்களுக்கு இந்த ஆமோஸ் இந்த செய்தியை சொல்லுகிறார். இந்த செய்தியை சொல்லுகிற இந்த ஆமோஸுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு தீர்க்கதரிசியினுடைய மகனாக இருப்பதற்காகவோ ஒரு வாய்ப்பில்லை. தெக்கவா ஊர் மெய்ப்பொருக்குள்ளே இருந்த ஆமோஸ். இந்த ஆமோஸ் என்ற மனிதன் ஆடுகளை மேய்க்கிற ஒருவனாக இருக்கிறான். ஆடுகளை மேய்க்கிறவர்களுக்கு அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி வீட்டில் என்ன சொல்கிறாங்க, படிக்காத பசங்களை
உன்னை மாடு மேய்க்க தான் அனுப்ப போகிறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எதுவுமே வராது, படிக்க வராது, ஆகவே மாட்டின் பின்னாலே தான் நீ போகணும். அதனால்தான் இன்றைய வரைக்கும் கூட ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் கல்வி அறிவிலே சொற்பமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இன்றைக்கு இந்த இஸ்ரவேலர்களை பார்த்து அவர்கள் திரும்பும்படியாக கொடிதான பூமி எதிர்ச்சி வரப்போகிறது என்ற ஒரு சூழ்நிலையில், தேவனுடைய நியாய தீர்ப்பு தோங்குகிறது என்ற ஒரு பார்வையில் ஆமோஸை கர்த்தர் அனுப்பினார். ஆமோஸுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பகுதி ஆமோஸ் 7வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சில பகுதி வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்தியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரேமியாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே, கவனிங்கள், உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. இந்த தீர்க்கதரிசி பேசுகிற வார்த்தையினாலே இஸ்ரவேல் தேசம் சகிக்க முடியாமல் தவிக்கிறது. அரசனே, உனக்கு விரோதமாக அவன் கட்டுப்பாடு பண்ணுகிறான், ஒரு கால் மக்கள் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள், ஆகவே நீங்கள் இந்த ஆமோஸை பிடித்து தண்டிக்க வேண்டும் என்று ஆசாரியன் பிராது பண்ணுகிறான். 11ஆம் வசனம், யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான். இந்த செய்தி ஈரலை பிளக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆமோஸ் இப்படி சொன்னான் என்று சொல்லுகிறவர்கள் அந்த அரசனிடத்தில் சொல்கிறார்கள், ஐயா, உங்களை வேறு நாட்டு அரசன் வெட்டி போட போறானா, இந்த இஸ்ரவேலர்கள்லாம் வேற ஒரு அரசு நாட்டுக்கு அடிமைகளாக போக போறாங்களாம். எப்படி இருக்கும் அரசனுக்கு? எவ்வளவு பெரிய கோபம் வரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஜனங்கள் சகிக்க மாட்டாமல் போனார்கள். இன்றைக்கு கூட கடவுளுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த புதிய ஏற்பாட்டை மூடிவிட்டு எங்களுக்கு பிரயோஜனமான ஆவி, அபிஷேகம், அனல், அற்புதங்கள், அந்நிய பாஷைகள், இது மாதிரி விஷயங்களை சொல்லுங்க, யார் இந்த நாட்டை ஆள போறான்றதை சொல்லுங்க, வந்து போன சுனாமியை பற்றி சொல்லுங்க, மக்கள் எதை தேடி ஓடுகிறார்கள் என்று கவனிங்க. இன்றைய சபை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பாருங்கள். அதுக்கு இந்த ஆமோஸ் என்ன பதில் சொன்னான்னு பாருங்கள். 12ஆம் வசனம், அமசியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, உன் யூத தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, இங்கே வராத. ஏனென்றால் ஆமோஸ் யூத தேசத்தை சேர்ந்தவன். அவன் போய் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த தீர்க்க தரிசனம் சொல்றதுனால அந்த அமசியாவுக்கு தெரியுது இது தேவனுடைய வார்த்தைன்னு. அதனால தான் அவனை எஸ்கேப் பண்ணுன்னு சொல்லி, இங்கே சொல்லாதே, அங்கேயே ஓடிப்போ, நீ போய் அங்கே அப்பம் சாப்பிட்டு பிழைச்சிக்க, இங்கே வராத. இன்றைக்கும் கூட ஊழியர்கள் விரட்டப்படுறாங்க. சத்தியம் சொல்கிறவர்களுக்கு தடைகள். சத்திய வசனத்தை சொல்லும்போது ஏன் வசனத்தை எடுத்து காட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. இயேசுவின் வருகையை போதிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையை நாம் போதிக்க வேண்டும். இயேசுவின் வருகையை போதிக்கிறவர்கள் அதற்கான ஆயத்தத்தை நாம் போதிக்க வேண்டும். இன்றைய பிரசங்கமும் சபைகளும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாந்தி பண்ணி போடத்தக்கதாக ஒரு இந்த நிலையில் இருக்கிறத நாம் இன்றைக்கு பார்க்க முடியும். 13வது வசனம், பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலம், ராஜ்யத்தின் அரண்மனையுமாயிருக்கிறது. இதெல்லாம் அமசியா ஆமோஸ் சொல்றான். அதுக்கு ஆமோஸ் என்ன பதில் சொன்னான்? 14ஆம் வசனம், ஆமோஸ் அமசியாவுக்கு பிரதியுத்தரமாக, 1, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, 2, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, 3, நான் மந்தை மேய்க்கிறவனும், 4, காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். அதாவது ஆமோஸ் எந்த அளவுக்கு தன்னுடைய நிலைமையை எடுத்து காண்பிக்கிறான். ஐயா, நான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, என்னுடைய அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது,
கேவலம் நான் ஆடு மேய்க்கிற ஆளு. சில சமயங்கள்ல இந்த காட்டத்தி பழங்களை பொறுக்கிற ஒரு ஏழையா நான். ஆனா என்ன கூப்பிட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு, போய் சொல்லுன்னு சொல்லி பாருங்கள் 15ஆம் வசனம். ஆனாலும் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். கவனிச்சீங்களா? தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையாகவும் தெளிவாகவும் அக்கால பாவத்தை கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 16ஆம் வசனம் பாருங்கள். அதாவது ஆமோஸ் அமசியாவுக்கு சொல்றாரு, இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்கிறாயே. கவனிங்கள் 17, ரொம்ப ஆபத்தான ஒரு வசனம். இது நிமித்தம் உன் பெண்ஜாதி நகரத்திலே வேசியாவாள் ஒன்று, உன் குமாரரும் உன் குமார்த்திகளும் பட்டயத்தில் விழுவார்கள், உன்னுடைய வயல் அளவு நூலால் பங்கிடப்படும், நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய், இஸ்ரவேலும் உன் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அதாவது பெத்தேலில் இருந்த ஆசாரியனாகிய அமசியா தேவனுடைய மனிதனாகிய ஆமோசினுடைய வார்த்தைகளை தாழ முடியாமல் அரசனிடத்தில் போட்டு கொடுத்து, ஐயா நீங்கள் பட்டயத்தினால் வெட்டப்படுவீர்கள் என்றும் இஸ்ரவேல் அந்நியர் வசம் சிறைக்காக செல்லும் என்றும் சொல்கிறான் என்று சொல்லி அவனை துரத்த ஆரம்பித்தான். நீ இங்கே வரக்கூடாது என்று சொன்னான். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஊழியர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் சத்தியத்தை எடுத்து சொல்கிறவங்கள, இந்த பக்கம் நீ வரக்கூடாது, நீ இந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது, நீ இந்த நகரத்துக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் இங்கெல்லாம் சத்தியத்தை சொல்லக்கூடாது, இப்படி சொல்கிறவங்கள எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? சத்தியத்தை சொல்லாதேன்னு சொல்கிறதுக்கு, இந்த கிராமத்துக்குள்ளே வராதே, இந்த ஊருக்குள்ளே வராதேன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? அரசாங்கமா? எந்த அதிகாரத்தில் இதை சொன்னாங்க? இன்னைக்கு இந்த பரிசுத்தாவின் கீழே போதிக்கிறவங்க மத்தியில் இருக்கிற அவல நிலைகள் இது ஒரு நிலை. அதாவது இந்த நாட்டை அவர்கள் பட்டா போட்டு, இது ஏன் இடம், இது உன் இடம், இது ஏன் பட்டணம், இது ஏன் கிராமம் என்ற அளவுக்கு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உதாரணம்? அமசியாவினுடைய குடும்பத்தில் அவனுடைய மனைவிக்கு என்ன நிகழும், அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நிகழும், அவனுடைய நிலங்களுக்கு என்ன நேரும், அந்த அமசியாவுக்கு எப்பேற்பட்ட மரணம் எந்த இடத்துல நடக்கும், இதெல்லாம் ஆமோஸ் சொன்னபடியே கிறிஸ்துக்கு முன் 722வது வருஷம் அசீரிய ராஜா இஸ்ரவேலை சிறைப்பிடிக்க வந்த போது, அவர்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போன போது அமசியாவும் அதில் இருந்தான். அதனால் அந்நிய தேசத்தில் அவன் போய் ஒரு நாய் போல மரித்து போனான். பிரியமானவர்களே, இந்த செய்தியை படிக்கும்போது நாம் உணரக்கூடிய ஒரு சத்தியம், இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி நடவாதவர்களுக்கு, அதன்படி சொல்லாதவர்களுக்கு என்ன நேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் அன்றைய இஸ்ரவேலருடைய நிலைமை என்னன்னு சொல்லி. ஆமோஸ் 4வது அதிகாரம். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், கில்காலுக்கு போய் துரோகத்தை பெருக பண்ணி, காலைதோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி, புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோட தூபம் காட்டி, உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இஸ்ரவேலை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறார், 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்கிறவரும் பூமியினுடைய உலர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களே, ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்புங்கள் என்று சொல்கிறார். அன்றைய இஸ்ரவேலர்களுடைய சுபபோக வாழ்க்கை எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தது என்று பாருங்கள். 6ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள். சீயோனிலே நிர்விச்சாரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாரியாவிலே பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி
வருகிறவருமாகிய உங்களுக்கு ஐயோ. 4ஆம் வசனம். தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்கள் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுத்தில் உள்ள கன்றுகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாதிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமாய் சயனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். பிரியமானவர்களே, அன்றைய இஸ்ரவேலர்களுடைய பொருளாதார நிலை, வசதி, குடும்ப வாழ்க்கை, அவளுடைய தனிப்பட்ட மாமிச உறவுகள், அவளுடைய மதுபான களியாட்டங்கள், ஒவ்வொருவருடைய வீட்டில் யானை தந்தத்தாலான கட்டில்களை உருவாக்குற அளவுக்கு அவங்க செல்வம் பெருகியிருந்தாங்களாம். ஆகவே சிறையிருப்பு நாட்கள் வருகிறது என்று சொல்கிறார். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போவான் என்றும் ஆமோஸ் சொல்கிறான் என்று சொல்ல சொன்னான். ஆகவே ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேலர்களுடைய த நெக்ஸ்ட் ஃபியூச்சர், அவர்கள் எப்பொழுது சிறையாக போகப் போகிறார்கள் என்ற தகவலை தேவனுடைய வார்த்தையாக கூறினான். மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனம் உங்களுக்கு புரிகிறதா? அதாவது ஒரு பஞ்சம் வரப்போகிறது. பஞ்சம் வரும்போது சாப்பாடு இருக்காது. ஆனால் இந்த பஞ்சம் சாப்பாடால் வர்ற ஒரு பஞ்சம் அல்லையா? சரி, தண்ணி பஞ்சமானு கேட்டால் தண்ணி பஞ்சமும் இல்லை. இட் இஸ் நாட் வாட்டர், இட் இஸ் நாட் ஃபுட். அப்படின்னா எப்படிப்பட்டதான ஒரு பஞ்சம்? தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம். இஸ்ரவேல் ஜனங்கள் அசிரிய பேரரசனாலே சிறைகளாய் போன போது அவர்கள் திரும்பவும் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கோ கேட்பதற்கோ வாய்ப்பே எல்லாம் போயிட்டாங்க. நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய கண்மணிகளே, இந்த கடைசி காலத்தில் வீட்டுக்கு ஒரு பைபிள் தமிழ் மொழியிலே படிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட இன்னைக்கும் கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்தில் நாம் இருக்கோம். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இதே புதிய ஏற்பாட்டை கையில் வச்சிருக்கிற கத்தோலிக்கர்களுக்கு இது விளங்கலை. இதே புதிய ஏற்பாட்டை கையில் வைத்திருக்கிற புராட்டஸ்டன்ட் மக்களுக்கும் புதிய ஏற்பாடு விளங்கலை. இதே புதிய ஏற்பாட்டை தினமும் படித்து கொண்டிருக்கிற பெந்தேகோஸ்து மக்களுக்கு இது புரியவே புரியலை. ஏன்? காரணம் என்னன்னா, தேவனுடைய வசனம் அவங்களுக்கு ஒரு பஞ்சத்தை போல மாறிடுச்சு. காரணம், அதன் மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிறத விட அந்தந்த சபையின் தலைவர்கள் மேலும் அவங்களுடைய கள்ள தீர்க்க தரிசனத்தின் மேலும் அவங்களுடைய கள்ள போதகத்தின் மேலும் வைத்துட்டாங்க. எவ்ரி ஆனஸ்ட் கேத்தலிக் மேன் பிலீவ்ஸ் த போப் அண்ட் இஸ் டீச்சிங். கத்தோலிக்கத்தை போப் மார்க்கம் என்று அதனால் தான் நாம் அழைக்கிறோம். அதே போல புராட்டஸ்டன்ட் சபையில் உள்ள மக்கள் அவர்களுடைய அமைப்பிலே வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்களோ, உதாரணமா ஞானஸ்தானம் என்றால் தெளிப்பு என்று அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. அதை அவங்க நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? அதே போல பெந்தேகோஸ்து அமைப்புகளுக்கு போனால் வீட்டுக்கு வீடு சாமி ஆடுகளைப் போல ஒவ்வொரு மனிதனும் கர்த்தர் என்கிட்ட பேசினார் என்று சொல்லும்போது அவள் புதிய ஏற்பாட்டை மூடிட்டு அந்த மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் என்ன சந்திச்சாரு, நான் அவரை பார்த்தேன், அவர் கை குலுக்குனேன், எனக்கு தினமும் அங்கே போயிட்டு வரேன் பரலோகத்துக்கு, வந்து தான் உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை விட அந்த மனிதனுடைய உதட்டின் வார்த்தைகளை அவர் நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆகவே இன்றைக்கும் கூட ஆகார பஞ்சமோ அல்ல, தண்ணீர் பஞ்சமோ அல்ல, ஒரு சமுத்திரத்திலிருந்து மறு சமுத்திரம் போனாலும் கிடைக்காத ஒரு பஞ்சம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு காலத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவன் போதித்தால்
தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். 1 பேதுரு 3:15 வாசிக்கிறோம், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். 1 கொரிந்தியர் 4:6 வாசிக்கிறோம், சகோதரே, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நீங்கள் எண்ண வேண்டாம் என்று என்னையும் அப்போலையும் திருஷ்டாந்தமாக உங்களுக்கு வைத்தேன் என்று சொல்கிறார். ஆகவே தான் தேவனுடைய வீடாகிய சபையில நாம் நடக்க வேண்டிய வகைகளை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கும் அந்த ஆமோஸினுடைய காலம், அந்த ஆமோஸ் கால செய்தி இன்றைக்கு நமக்கு ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாகவும், இன்றைய ஒரு அனலும் இல்லாமல் குழலும் இல்லாமல் இருக்கிற இந்த திருச்சபையினுடைய நிலைமையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நண்பர்களே, இந்த காலையில நீங்கள் கேட்ட இந்த செய்தியின் வழியாக ஆமோஸ் காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவன் எவ்வளவு தெளிவா சொன்னான், ஐயா, நான் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசனுடைய புத்திரனும் அல்ல, நான் மந்தையின் பின்னால போகிற ஆளு, காட்டத்தி பழங்களை பொறுக்கிற ஆளு, கடவுள் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னாருன்னு சொல்லிவிட்டான். பெரியமானல இந்த மனுஷன் சொன்ன மாதிரியே அவன் சொல்லி ஒரு 40-45 ஆண்டுகளிலே இவ்வளவு பெரிதான செழிப்புள்ள இஸ்ரேல் ஒன்றுமில்லாத ஏழை மக்களாக, சிறைகளாக அசிரிய ராஜாவால அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. அப்படி பிடிக்கப்பட்டு போன அந்த 10 கோத்திரமும் அதோடு ஒளிஞ்சாங்க. அவர்களுக்கும் தேவனுக்கும் உறவில்லாமலே போய்விட்டது. பெரியமானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, கொடிதான பஞ்சம், கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத ஒரு பஞ்சம், அந்த பஞ்சம் எங்களுக்கு வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிரியமுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, திருமறைக்கு திரும்புவோம் பேக் டு த பைபிள் தொடரிலே 5வது பாகத்தில் ஆமோஸ் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை இன்று நீங்கள் படித்தீர்கள். ஆமோஸ் ஒரு பஞ்சத்தை பற்றி தீர்க்க தரிசனமாக சொன்னார். அது வந்தது, வசன பஞ்சம். ஏறக்குரிய மல்கியாவிலிருந்து மத்தேயு வரை, அதாவது மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு யோவான் ஸ்நானன் வருகிறார். இந்த 400 ஆண்டு கால இடைவெளியிலே திருவசனம், தேவனுடைய வார்த்தையானது இஸ்ரவேலுக்கு கிடைக்கவில்லை. பாருங்கள், தேவனுடைய தீர்க்கதரிசியின் வார்த்தை எப்படியாக நிறைவேறியது. ஆகவே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ எப்பொழுதோ யாருக்கோ சொன்ன சில வார்த்தைகள் நிறைவேறியதே. அதை நாம் படிக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிற இன்று நமக்கு விசுவாசத்தை இது கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. தேவன் தம் வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற ஒரு உறுதியை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகமானாலும் பெரிய தீர்க்கதரிசிகள் புத்தகமானாலும் நம்முடைய விசுவாச வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்பாடாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து நீங்கள் கேட்ட செய்தியின் பரிசு கேள்வி இதுதான். ஆமோஸ் கூறும் கடுமையான பஞ்சம் எது? கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள், சிந்தித்து பதில் எழுதுங்கள். ஆமோஸ் கூறும் கடுமையான பஞ்சம் எது? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு காத்திருக்கிறது. விரைவாக எழுதுங்கள். பிரியமானவர்களே, இறை இயல் இலக்கணம், கிறிஸ்துவின் சபை, வேர்வை சக்தி போன்ற புத்தகங்களும், திருமறை நேரம், சகோதரி, சிறுவர் நேரம் போன்ற பத்திரிகைகளும் உண்டு. சபைக்கு தேவையான கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் உண்டு. தொடர்பு கொள்ளுங்கள். டிவிடிகள் கூட ஆயத்தமாக இருக்கிறது, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.